தண்ணி வச்சுக்கிட்டு இருக்க வீட்டுல அப்படியே செல்விழுந்து 8 பேர் அப்படியே எல்லாரும் செத்துட்டாங்க. எங்கட பிள்ளைகள் தேத்தனி குடிச்சுக்கிட்டு இருந்த 2 பிள்ளைகளுக்கு பீஸ் பட்டு அப்படியே துத்து பண்ணி விழுந்துட்டது. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி வந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எங்க போறேன்னே தெரியலையே. போர் நடந்தது தமிழீழ இராணுவத்துக்கும் இலங்கை இராணுவத்துக்கும். அப்போ இலங்கை இராணுவத்துக்கு பல நாடுகள் ஆதரவாக இருந்தது போர் தொடுக்கிறதுக்கு. அதில் நம்ம இந்திய அரசாங்கம் ஒன்று, அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு. இந்த போரில் நம்ம தமிழீழ மக்கள், நம்ம தமிழ் மக்கள், நம்ம தமிழ் இன மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற இடத்த ஃப்ரீ ஃபயர் ஜோனாக அறிவிக்கிறோம், அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதியை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு இலங்கை இராணுவம் அறிவிக்குது. இதை கேட்ட நம்ம இன மக்கள், தமிழ் மக்கள், அங்கே போனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம், இனிமேல் நம்ம உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை அங்கே போய் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்தது இனப்படுகொலை. கொத்து கொத்தா நம் மக்கள் கொன்று குவிச்சாங்க இலங்கை இராணுவம், இலங்கை அரசாங்கம். இந்த இனப்படுகொலையை பற்றி நம்ம வருஷம் பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். நம் தமிழ்நாட்டை, நம் தமிழ் இனத்தை வந்து ஆளணும், அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்கணும், தமிழ் இனத்தை நம்ம மறுபடியும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மே 18 வச்சும், மற்றபடி நம்மளுக்கு தேவையான அரசியலை வச்சும் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கான மாற்றம் வந்துதான்னு கேட்டால் ஏமாற்றம் தான் வந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம முன்னோர்கள் நம்ம காலகாலமாக அவங்களுக்கு தப்பாக போடுறோம், அப்புறம் எப்படிப்பா மாற்றி போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நடிகர் இறக்குவாங்க, அந்த நடிகர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் போயிடும். இந்த தடவை அவரை முதல்வர் அரியணையிலேயே உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துருக்காங்க. இந்த வருஷமும் மே 18க்கு கொண்டாட்டம் கிடையாது, நினைவேந்தல் நடத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். இங்கே நீங்கள் ஒரு கட்சியின் சார்பாக கலந்துக்காம தமிழ் இன எழுச்சியாக கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, நம்ம இனத்துக்காக என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒரு அரசியல் சார்ந்த மனுஷனாக கேட்டு அறிஞ்சிட்டு தெளிவு பெற்றுக்குங்க தான் நான் சொல்லுவேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.